ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தப்போ அங்கே சண்டே மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு வாட்சை 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஆரம்பத்தில் இதோட ப்ரைஸ் 300 சொன்னாங்க. ஆனால் நம்ம கூடவே நம்ம அண்ணன் ஸ்மார்ட் மார்க்கெட் 360 யூடியூப் சேனல் அவர் வந்திருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதை 150 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கிட்டு வந்தார். இப்போலாம் எவ்வளோ நல்ல நல்ல வாட்செல்லாம் வந்திருக்கு. எதுக்கு இதை போயிட்டு வாங்கிட்டு மெனக்கெட்டு கிடக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் ஒரு வாட்சை புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வருஷத்துல இதோட மாடலெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த வாட்ச் ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. கடையில் போய் பார்க்க போனால் இதெல்லாம் சர்வீஸில் கிடையாதுன்ட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நானே சரி பார்த்து பசையெல்லாம் போட்டு கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அது பசையை போட்டு ஓட்டுறதுனால கையில் போடும்போது ஒரு மாதிரி தெரியுது. பார்க்குறவங்களாம் என்ன டம்மி வச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதான் நம்ம நிறைய மார்க்கெட் போகிறோமே, அங்கே ஏதாச்சும் இந்த வாட்சோட ஸ்பேர் கிடச்சிது அப்படின்னா வாங்கி சரி பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சண்டே மார்க்கெட்டில் அது கிடச்சிது. இப்போ வாங்கிட்டு வந்த வாட்சில் டிஸ்பிளே லைட்டாக கிராக் ஆகிருக்கு பாருங்க. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் ஓகேவாக இருக்குது. ஸோ நம்ம பழைய வாட்சை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு மொக்க பேட்டரி வச்சுருப்பேன். இது நானாக செட் பண்ணுது. அப்புறம் சென்சார் டேமேஜாக இருக்கும். அதில் வந்து மதர் போர்டும் டிஸ்பிளேயும் நல்லாயிருக்கு. நம்ம பழைய வாட்சோட டச் டிஸ்பிளே கழட்டி இந்த வாட்சில் போட்டு விட்டு எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணி செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா, சார்ஜ் போட்டதும் ஆன் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் போல் டப்ப டப்பன்னு ஏறிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சில் டச்சு டிஸ்பிளே பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. அந்த வார் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக கம்பியெல்லாம் பிஞ்சு போயிருந்துச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி கம்பியெல்லாம் போட்டுட்டேன். நம்மக்கிட்ட 2 வார் இருக்குது. இது நல்லா இருக்கா இல்லை இந்த பிளாக் ஃபுல்லி பிளாக் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உங்களை கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்கள்.